ஹாய் வியூவர்ஸ், நாம் ஒரு பில்லை எப்படி எம்எஸ் வேர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஒரு கடை வச்சுருப்போம், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ்க்கு பில்லு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அதை வெளில கொடுத்து நம்ம 3000 4000 கண்டிப்பாக மினிமம் 5000 வரைக்கும் செலவாகும். அதை நம்ம வேர்டு தெரிஞ்சவங்க நாம்ளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பிரிண்ட்டு பண்ணி நாம்ளே பைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் மிஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குட்டி சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்செர்ட்னு இருக்கும், அந்த காலத்தை ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்செர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் டேபிள்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இன்செர்ட் டேபிள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்பர் ஆஃப் காலமில் நீங்கள் 4 கொடுத்துங்க. இதில் நம்பர் ஆஃப் ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துங்க. ஏன்னா கரெக்டான ஃபார்மேட்டு பில்லோட ஃபார்மேட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த செகண்டோடைய ரோவில் அப்படியே வச்சு கரசரை வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், லேஅவுட்டுக்கு போயிடுங்க. லேஅவுட்டுக்கு போனீங்கன்னா இங்கே எரசர்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 செல்லையும் ஒரு நிமிஷம் கரெக்டாக டிக் பண்ணுங்கள், எரசர். ஸோ அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணிட்டு இதை எடுத்து விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் போய்ட்டு எரசரை திருப்பி அன்பிளாக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இப்போ நம்ம இன்வாய்ஸுக்கு நம்ம பில்லோட இன்வாய்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ், ஸோ அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கரசராக நல்லா அந்த பேஸ் மார்க் இல்லையா, அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கினே வாங்க. இங்கே மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும், நான் தோராயத்துக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பரை போடுறேன். 2 4 6 8 10. ஸோ 10 நம்பர் வந்துடுச்சு. இங்கே லைட்டாக பேக் பேஸ் கொடுத்துக்குங்க, ஏன்னா கரெக்டான கொஷினில் உட்காரத்துக்காக. ஸோ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு கொடுங்க. மொபைலில் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, லேப்டாப்பு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. நான் சும்மா உங்களுக்கு தோராயத்துக்காக நான் அடிச்சுக்கிறேன். மாஸ்டர், என்னுடைய கடை பேர் மாஸ்டர் கம்ப்யூட்டர் அண்டு போட்டுக்கிறேன் அண்டு மொபைல் சர்வீஸ். ஸோ மொபைல் சர்வீஸ் சென்டர் உங்களுடைய கடையோட அட்ரஸ். ஸோ அம்மன் ஸ்ட்ரீட், மேடோக், சென்னை. சும்மா 6,90,000. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கடை பேரை மட்டும் நல்லா பெருசாகிக்கிறோம். ஏன்னா அதுதான் ஹைலைட்டில் நம்மளுக்கு தெரியணும். அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. 32, ஓகே, அந்த அளவுக்கு போதும். இது கொஞ்சம் ஸ்மால் சைஸுக்கு வச்சுங்க நல்லா, ஏன்னா அட்ரஸ் இல்லையா. ஸோ ஸ்மால் சைஸில் இருந்தால் ஓகே தான்.
இப்போ நம்ம கடை பேர் அட்ரஸ் அடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டிசைனுக்கு திருப்பி இன்சர்ட்டுக்கு போகிறோம். இன்சர்ட்டுக்கு போயிட்டு இங்கே நம்ம வந்து கம்பெனியோடைய அந்த பிராண்டடாக அந்த மொபைல் சர்வீஸ் எல்லாம் அந்த லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோக்காக நம்ம ஷேப்பு கொண்டு வரோம். ஸோ ஒரு ஷேப் வச்சுக்கிறோம். தரையத்துக்கு ஒரு ஷேப் வச்சு நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஒன்று உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதையே ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ அதையும் கரெக்டான பொசிஷன் வச்சுங்க. இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வேறு ஷேப்பில் வச்சு நம்ம ஒரு இது பண்ணிக்குவோம். ஸோ கரெக்டான வேறு பொசிஷன். ஸோ வேறு ஒன்று. அதுக்கப்புறம் இதே ஷேப் ஒன்று வச்சுக்கலாம். கண்ட்ரோல் வச்சு நான் அதே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வந்துச்சா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகுது, கரெக்டாக ஸ்பேஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அந்த பிக்சர் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்கள் கடைக்கு பேர் தந்தமான தேவையான ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ்ன்றதுனால நான் அதுக்கு தகுந்த பிராண்டோடைய லோகோவை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்மேட்டுக்கு போயிடுங்க. ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இங்கே சேவ் ஃபில்னு இருக்கு பாருங்க, அது செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பிக்சர்னு இருக்கும், அதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி நோட்டிஃபிகேஷன் காட்டுச்சுன்னா இங்கே ஒர்க் ஆஃப்லைன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றுன்னா நான் இப்போது அதே இதில் நம்ம ஒன்று ஒன்றா இப்போது நான் எடுத்துன்னு வரேன். ஓப்போ எம்ஐ சாம்சங். ஸோ 5 பிக்சர் நான் டவுன்லோட் பண்ணல, 4 தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 4 தான் அதே ஒரு கம்பெனியை வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த இது இருக்குது இல்லையா, அந்த லோகோ மாதிரி அந்த நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா, அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் அதை காட்டக்கூடாது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போயிடுங்க. இங்கே சேவ் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நோ அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான பொசிஷனில் கூட நம்ம ஒன்றாவே ட்ராக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றாவே ட்ராக் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு இது போயிடும் பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டான பொசிஷனில் இருக்க இதை கரெக்டாக இப்போ நீங்கள் இதை இப்போ இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இறக்கிடலாம், இல்லை கரெக்டான இதில் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த ரோவை அப்படியே என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம் கொஞ்சத்துக்கு. ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது அதே லேஅவுட்டில் போயிட்டு எரேசர். ஸோ இப்போ இது பண்ண போகிறோம், இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல திருப்பி வந்து எரேசர் எடுத்துடுறோம். எரேசர் எடுத்துகிட்டு இங்கே நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே டாட் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்பரை அடிப்போம், ஸோ அதனால். அதுக்கப்புறம் பேஸை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணினே வாங்க. ஸோ கார்னருக்கு வந்துடுங்க. டேட் வைக்கணும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்துடுங்க. டேட். ஸோ டேட்
இங்கே கம்மா வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட்டுக்காக. ஸோ டேட்டு பேக் வந்துடும். ஏரோ த்ரோ வந்துடும். இது ஒன்றா இது பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே கஸ்டமர் நேம் கொடுத்து கஸ்டமர் நேம் நம்ம அதே மாதிரி டாட்டா வச்சு நல்லா ட்ராக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே அட்ரஸ் ஸோ அதே மாதிரி ட்ராக் என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி டாட்டா வச்சு என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல பின்னு இங்கே மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த கர்சரை கொஞ்சம் கரெக்டான இதை ஏற்றிக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம், சீரியல் நம்பர் இங்கே பர்டிகுலர்ஸ் இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு செல்லு விட்டுக்குங்க. ஏன்னா இங்கே ஒரு செல்லு வரணும். ஸோ இன்னொன்று அதனால் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இன்செர்ட் செல்லுன்னு கொடுக்குறோம். ட்ரா செல்லுன்னு கொடுங்க. ட்ரா செல்லு கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஒரு செல் வந்துடும். இந்த ட்ரா செல்லை திருப்பி ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட் அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. சரி, இதை போல்டு பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இதை சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை பேரை போல்டு பண்ணிக்கோங்க. எதுக்கும் ஏன்னா கடை பேர் போல்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா தெரிய தரும். அதேமாதிரி அட்ரஸ் வந்து நீங்கள் நார்மல் போல்டுலேயே வச்சுக்கலாம் அதுவும். ஸோ மொபைல் நம்பரும் நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம், பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போல்டில் வச்சா கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும், அதுதான். ஸோ போல்டில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் செல்லில் இங்கே இந்த செல்லை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படியே. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் ட்ராக் பண்ணுங்க. ஸோ ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கர்சரை
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த செல்லில் 2 செல்லையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். லேஅவுட்டு போயிடுங்க, எரர்ஸில் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 2 செல்லுமே நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை ட்ராக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் என்று கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேக்ஸ் ரேட் சென்டர் கொடுத்து போல்டு பண்ணிங்க. இந்த இடத்துல ஆத்தரைஸ் சிக்னேட்டரி கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. அதை ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி நம்மளுடைய இது செலக்ட் பண்ணிட்டு இதை போல்டு பண்ணிக்கோங்க, சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல எதனா ஒரு டிஸ்க்ளைமர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம். ஸோ தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதனா நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு கடை வச்சுருந்தா நாமளே பில்லை ரெடி பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பில்லோட லுக்கை எப்படி இருக்குன்னு. ஸோ மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பில்லு லுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இதேமாரி நீங்கள் வேர்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம் உங்களுடைய கடை பில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.